சார் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜிம்னாக்காக தான். ஸோ நம்ம ஜிம்னாக்கு ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஜிம்னாக்காக இந்த ஒன் ஷாட். அண்ட் இந்த ஒன் ஷாட்டு கொஞ்சம் ப்ரோக்கிங்காக தான் இருக்கும். ஸோ நீ கேட்கலாம், என்னம்மா ஆச்சு உனக்கு திடீர்னு இருக்கிற ஒன் ஷாட் எல்லாம் வந்துட்டு எமோஷ்னலாக போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் இது. அதாவது என்னோடய எஃப்எஃப் நோட் வந்துட்டு எழுதி வச்சுருந்தது வந்துட்டு ஊரில் மாட்டிக்கிச்சு. ஸோ நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். ஸோ போகணுன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலு. ஸோ போகிறதுக்கே ட்ராவலு. ஸோ வரதுக்கு 1.5 மணி நேரம் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்துட்டு அதை ஒரு நோட்டுக்காக அங்கே போகணும் அப்படின்றதும் ஒரு இது தான். என்கிட்ட எஃப்எஃப் நோட் இருக்குது, அதுக்காகனாலும் போகணும் அப்படின்ட்டு ஒரு நான் எப்படி சுற்றுறேன்னு எனக்கே தெரியல. பட் அதை போய் எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ். ஸோ இதுதான் ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சேட் ஸ்டோரிஸ் தான். ஐ ஹோப் வந்துட்டு ஒரு பட் வந்துட்டு ஹாப்பி நீங்கள் முடிச்சிடறேன்ல. ஸோ அது வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சீக்கிரமாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்லாக ஃபன்னாக வந்துட்டு பார்க்கலாம். மேபி நடக்கலாம். ஸோ நடக்காமையும் போகலாம், யாருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பண்ணலாமா? ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் நாட் மைன் அண்ட் ஹெட்செட் மஸ்ட் ஓகேவா? ஸோ ஹெட்செட் கண்டிப்பாக போட்டுக்கணும். அண்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது. ஓகே. அண்ட் தென் ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீரியஸ். ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே பண்ணலாம்டா. ஸோ இன்ஷால்லாம் இது வேண்டாம், எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒன் ஷாட்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோட ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு மேரேஜ் ஹால் தான் காமிக்கிறோம். ஸோ உங்கள் குரூப் நின்றுட்டு அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு பார்த்துட்ருக்காரு. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, கிரேட் பார்க் ஜிம்மன் தான். ஸோ இப்படி பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு ப்ரைடு வந்துட்டு முன்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க டேடோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ப்ரைடோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம்லாம் கிடையாது. ஸோ அந்த ப்ரைட் யாருன்னா அது கிரேட் கிம் வயன், அதாவது கிம் அது. ஸோ அப்படியே வந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஸோ நம்ம டேங் அப்படி கீழே நின்றுட்டுருக்காரு. அவர் ஃபேஸில் வந்துட்டு எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்தில் பார்த்துட்ருக்காரு. ஸோ கரெக்டாக 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிற டைமிங்கில் ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு ஒரு கத்துற சவுண்டு. ஸோ ஜிம்மன் நான் பயந்துட்டார். டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. யார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு அது யாருன்னே தெரியல. ஸோ யாருமா நீ அப்படின்ற மாதிரி அவரை கூட்டிகிட்ருக்காரு. இப்படி ஜிம்மன் இப்படி என்னை விட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வந்துட்டு மனசு வந்துச்சு. லவ் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துட்டு நான், அதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும் நான், பட் கல்யாணத்துக்கு மட்டும் அவளா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கு, அழுதுட்டுருக்கு. ஸோ ஜிம்மனுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரில. ஜிம்மன் வேகமாக ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்துட்டு யாருன்னுமா நீ, யாருன்னே தெரியாது உன்னை, நீ வந்து என்ன தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் சொல்ல. நான் எங்கே கேவலமாக பேசினேன், என்னை 2 ஹவர்ஸாக லவ் பண்ணுறேன், என் கூட க்ளோஸாலாம் இருந்துட்டு இப்போது வந்துட்டு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ தானே நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு குழம்புது மண்டலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஜிம்மனை ஷாக்காக பார்க்குறாங்க. எது எங்கள் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி. நான் கன்சீவாக இருக்கேன் ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்காத, என்ன மேரேஜ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு வாயை பார்த்து பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு ஜிம்மனோட அப்பா கேட்குறாரு, ஜிம்மன் அதெல்லாம் உண்மையா ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்மன்ட்டு இல்லைப்பா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜிம்மனு. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு இவ்வளோ பேருக்கு முன்னாடி பொய் சொல்லுமாடா, நீ தான் போய் சொல்லிகிட்ருக்க இந்த மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜிம்மன் இல்லை அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், எனக்கு யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ஜிம்மன் கதறிட்டுருக்காரு. பட் வீட்டில் நம்பல. நீ வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு இவ்வளோ தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிகிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. ஜிம்மன் வந்து ஒத்துக்கவே மாட்டார், இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வேறு என்ன சீட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு ஜிம்மனை ரொம்ப கம்பல் பண்ணி வந்துட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணு மேரேஜும் பண்ணிக்கிறது, ரிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ செம்ம கோவம் ஜிம்மனுக்கு. அப்படியே ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஹங்கராக இருக்குது, பயங்கரமாக கோவத்தில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நம்மக்கிட்ட இப்படின்னு சொல்லுது, அதுவும் வீட்டில் கல்யாணம் வேறு பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அப்படி கிம்மா தான் பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் தான் ஒய்ஃப்ன்ட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பான். இப்போ ரிங்ஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இது இல்லை இதான் ஒய்ஃப்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ தான் அவனுக்கும் இருக்குது. ஸோ மேரேஜ்லாம் முடித்து வெறுப்பில் நிஜமாக நின்றுட்டுருக்கான். அப்போ வந்துட்டு கிம்மோட டேட்
சரி உங்கள் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்க. இப்போ என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இவ்வளோ தூரம் வந்துட்டு மேரேஜ் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சிச்சுவனோட அப்பா அ என் சின்ன பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பா நானா அப்படின்ற மாதிரி விட்டுட்டே, அம்மாடா ப்ளீஸ்டா போடமான்ட்டு காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கெஞ்சிட்ருக்காரு. நிஜமாக தான் வந்துட்டு எதுவும் பண்ணல, நீனாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சரிப்பான்னு சொல்லிட்டு டேவும் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிடுறான். ஸோ டேக்கும் கிம்க்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ அப்படி ஜோடி ஜோடியாக வந்துட்டு வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ 2 கப்புள் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ், அதுவும் அவங்க 2 பேர் ட்வின் பிரதர்ஸ். ஸோ எப்பயும் போல் எல்லா ஒன் ஷாட்லேயும் ட்வின் பிரதர்ஸ் சொன்னால் என்ன உருட்டுவேன். ஸோ அதே ஊட்டு தான். ஸோ 2 மாதம் மட்டும் முன்ன பின்ன பிறந்துட்டானுங்க, அவ்வளோதான். ஜிம்மன் வந்துட்டு அண்ணன் டே தம்பி ஓகேவா. ஸோ வழக்கமாக எல்லாம் ஒன் ஷாட்லேயே பண்ணுறது தானே. ஸோ அது மாதிரி தான் இதுலேயும். ஸோ வந்து இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்டோரியை. ஸோ வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே போகும். ஸோ வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த செகண்ட் ஸோ வந்துட்டு அதாவது கிம்மும் வியும் ஒரு ரூம்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே மஜ்ஜுமன் தரன்னு வந்துட்டு அந்த பொண்ணோட முடியை தான் இழுத்துட்டு போகிறான் ரூமுக்கு. ஸோ ரூமுக்கு இழுத்துட்டு அப்படியே தள்ளி விடுறான். ஸோ அப்படியே அந்த பொண்ணு ஏஞ்சி நிற்குது. ஸோ அப்படியே விட்டாமல் ஸ்லாப் பண்ணுற அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே சாரமாக நின்றுட்டுருக்கு. யாரடி நீ? உன் பேர் கூட எனக்கு இவனுக்கு தெரியாது, யார் நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு ஸோ என்ன தெரில, நான் தான் ஒய்யன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஒய்யன் நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்டி இந்த நேம், யாரடி நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறான். ஸோ அந்த அடி வாங்கினது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். என்ன என் ப்ராப்பர்ட்டிக்காக இப்படி ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சும்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அவங்களும் பயங்கரமாக மாட்டிக்கிறான். அப்படின்னா என்ன ஜென்மமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அவனுக்கு பயத்தை தான் பிடிக்குது. ஏன்னா அவன் மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு பொண்ணு. அதாவது மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறப்போ வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பார்த்தது மாதிரி ஞாபகமே கிடையாது. ஸோ இப்படி திடீர்னு வந்து சொன்னால் அவனுக்கு வந்துட்டு பயங்கர கோவம். ஸோ வந்துட்டு சின்னும் நீ கன்சீவ் இருக்கணும்னு சொன்னால இது எப்படி நடந்துச்சு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். பட் நீங்கள் கன்சீவாக இல்லை ஓகேவா. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற காரணத்துக்காக தான் சொல்லியிருந்திருப்பீங்க. அப்படியே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஜிம்மின் வீட்டுக்கே வரல, அவன் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு தங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் எப்போ அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவன் இனிமேல் அந்த வீட்டிலே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 24/7 ஆஃபீஸில் சுற்றிட்டுருக்கான். ஸோ ரேராக தான் வந்துட்டுருக்கான். சொல்லி ஒரு 1 மந்த்து போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு லவ் மேரேஜ், அதாவது லவ் பண்ணிட்டு ஏமாத்திடான்னு சொன்னேன், நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை. ஸோ அப்போவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த ஜோடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பல வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணி சேர்ந்தவங்க மாதிரி அவன் ஏலப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா உங்களை பார்க்குற டைம்லாம் பயங்கரமாக அடிப்பான், நீங்களும் வாங்கிட்டு அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ கிம்மும் டேவும் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆதலாக இருக்காங்க. ஸோ பல நாள் வந்துட்டு மண்டையில் அடி, அதாவது ப்ளீடிங்கு, ஸோ மண்டை உடையிறது, கையை உடைக்கிறது, அந்த மாதிரி அவன் பல வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ கோவம் வந்துச்சுன்னா என்ன கூட பண்ணுவான், என்ன வேணால் பண்ணுவான். ஸோ உங்களை நேராக கிச்சனுக்கு போயிட்டு சூடு வைக்கிறது, கத்தி எடுத்து கை கீச்சு விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். இப்படி வந்துட்டு ஒரு 2 மந்த் கிட்ட போகுது. அதாவது ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட. ஸோ உங்களுக்கு டெய்லி ஜிம்முக்கு அடி வாங்குறது தான் வேலையே, வேறு வேலையே கிடையாது. ஸோ வந்துட்டு அடி வாங்குறது தான். ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு உங்களை அடிக்கிறது அவனுக்கு அவனோட ஃபுல் டைம் ஜாபு. அண்ட் வந்துட்டு உங்களை இவ்வளோ குடும்பப்படுத்துறத பார்த்துட்டேவும் கிம்மு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு அவங்கள அடிக்கலாம் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்க்குறது. அண்டு வெளியே அடித்தான் அப்படின்னா வந்துட்டு சமாதானப்படுத்திடுவான். அதாவது வந்துட்டு அவனை வந்துட்டு தேத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவான். பட் வந்துட்டு அவன் இல்லாத நேரம் அடிச்சு நீங்கள் வந்துட்டு இப்படி கட்டெலாம் போட்டு உட்காந்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு 1 டே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ பார்ட்டிலாம் போயிட்டுருக்கு, நீங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு இவள் தான் இன்னும் கோவத்தில் தான் இருக்கான். ஸோ யாரை பார்த்தா எரிஞ்சு தான் விழுறான். ஸோ இப்படி உட்காந்துருக்கும்போது நீங்கள் திடீர்னு வாங்கி விழுந்துடுறீங்க. ஸோ மொத்த குடும்பம் பதறி போயிட்டு அப்படி வந்துட்டு டாக்டர் வந்து செக் பண்ண சொல்லுது. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. 4 மந்த் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்கக்கிட்ட அவங்க மாமியார் வந்து 4 மந்த் ஆச்சு நீ என்னம்மா நோட் பண்ண வேலை அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் மைண்ட் வாய்ஸு உங்கள் பையன்கிட்ட 24 மணி நேரமாக எனக்கு அடி வாங்குறதுக்கே சரியாக இருக்குது, இதில் எங்கிட்ட நான் இதெல்லாம் நோட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு. உனக்கு தான் ஆல்ரெடி தெரியும்னு சொன்னல, நாங்கள் தான் மறந்துட்டோம்ல, உன்னை அப்போயே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஜிவனுக்கு கேட்டுட்ருக்கு. அதாவது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொன்னது அவனுக்கு இப்போ தான் தெளிவாக ரிசர்வ் ஆகுது. ஸோ அவனுக்கு என்னது கன்சீவாக இருக்காளான்ற மாதிரி வந்துட்டு
அவன் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவன் வந்துட்டு உங்கள டச் பண்ணது கிடையாது. அதாவது டச் பண்ணதுன்னா, உங்கள அடிக்கிறத தவிர உங்கள வந்துட்டு மித்தபடி வேறு எந்த பர்ப்பஸ்க்கும் டச் பண்ணதே கிடையாது. அதுவும் உங்கள வந்துட்டு மார்னிங் டைம் அடிப்பான். அப்படி ஈவினிங் டைம் வந்துட்டு அதாவது ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடும்போது வந்துட்டு சைடில் உங்கள அழைச்சிட்டு போவான். அண்ட் முக்கால்வாசி நேரம் ஆஃபீஸில் தான் இருப்பான். ஸோ உங்க கூட அவன் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் உங்ககிட்ட எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. மேரேஜ்க்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் அவங்கள டச் பண்ணவே கிடையாது. எப்படி ப்ரெக்னென்ட் ஆனீங்க? அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவனுக்கு. ஸோ அவன் வந்துட்டு வந்துட்டு உண்மையா ஒரு விஷயத்த நம்புறான். அதுதான் அவன் குழந்தை கிடையாது அப்படின்ற மாரி அவன். இவ பொய் சொல்றா அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்க. ஸோ யார் நம்ப போறா? ஸோ வீட்ல யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்பவும் இல்ல. ஸோ அவ்வளதான் ஜிம்முனுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ இப்படியே வந்துட்டு டேஸ்லாம் போகுது. ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு அது யார் குழந்தன்னு சொல்லி அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். ஸோ நீங்களும் ஜிம்முன்ட்டு ஜிம்முன்னு அது உன் குழந்த தான், உன் குழந்தன்னு எவ்வளவோ சொல்லுவீங்க. பட் அவன் நம்பவே கிடையாது. அது யார் குழந்தையோ, நீ வந்துட்டு எவன் குழந்தைக்கும் என்ன அப்பான்னு சொல்லிட்டுருக்க அப்படின்ற மாரி அவங்ககிட்ட ரொம்ப சண்டை போடுவான். ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 4 இயர்ஸ் லேட்டர் உங்க பேபிக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆக போகுது. பட் அந்த பேபிக்கு அவங்க அப்பான்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜிம்மன் அந்த குழந்தைய அடியோட வெறுக்கிறான். அவங்களே அந்த குழந்தையும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது அவனோட குழந்தை கிடையாது. யாரோட குழந்தையோ அப்படின்ற மாரி தான் அவனுக்கு இருக்கும். ஸோ அந்த குழந்தை பொறந்ததுலேருந்து அவன் இது வரைக்கும் லைஃப் டைமில் அந்த குழந்தைய தூக்கி ஒரு தடவ கூட கொஞ்சது கிடையாது. தூக்குனது கூட கிடையாது. ஸோ பார்க்கக்கூட மாட்டான். அவாய்ட் பண்ணிடுவான். பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும் டைம்லாம். ஸோ பேபி வந்துட்டு டாடின்னு போகும்போது அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். கண்டுக்கவே மாட்டான். அப்படியே போயிடுவான் அவன். ஸோ பேபி ரொம்ப கஷ்டப்படும். ஸோ உங்ககிட்ட சொல்லி பல நாள் ஆகும். "ஏன் மம்மி டாடி நம்மக்கிட்ட பேச மாட்றாரு?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லை டாடி நம்ம மேலே கொஞ்சம் கோவமா இருக்காரு" அப்படின்ற மாரி நீங்களும் சொல்லிட்டுருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் டச் கூட பண்ணது கிடையாது பேபியை. ஸோ அழுதாலும் சரி, அது சின்ன வயசுலேருந்து அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டுக்கவே மாட்டார். அந்த ரூமில் தான் உட்காந்துருப்பாரு. படிச்சவன் கண்டுக்கவே மாட்டார். ஸோ வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கேன். ஒன் டே வந்துட்டு பேபி திருப்பி போயிட்டு ஜிம்முன்னு இப்படி சொல்லிட்டு வந்தோடனே வந்துட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜிம்முன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறான். பேபி கீழே விழுந்துடுறா. ஸோ நீஸில் அடிபட்டுருது. பட் ஜிம்முனுக்கு எந்த ஒரு உரையுமே கிடையாது. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு பேபி விழுந்தவளுக்கு வந்துட்டு நீஸில் ஹர்ட் ஆனது. உங்களுக்கு அறிவு இருக்க ஒரு குழந்தைய போட்டு ஏன் இப்படி சுட்டுச்சுன்னு உங்கள்கிட்ட பாயா கட் பண்ணிட்டு எவன் குழந்தையோ ஏன்னு அப்பான்னு கூப்பிடுது. நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அப்பான்னு கூப்பிடாதானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிவன் பேபி பார்த்து சொல்கிறான். பேபி அப்படியே கலங்கி காலிலேருந்து அப்படியே டேர்ஸ்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு அவள் தான் இந்த தடவை அவனுக்கு எமோஷனல் ரொம்ப டச் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு செம்ம வருது உங்களுக்கு. அது உன் குழந்த தான் அப்படின்மா நீங்கள் அவங்க அப்படியே நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அது என் குழந்தை கிடையாது, அவன் குழந்தையோ பெற்றுக்கிட்டு என் குழந்தைன்னு சொல்லிட்டுருக்கல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் உங்களை பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். ஸோ நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க டக்குன்னு அவன் வந்துட்டு வர கோவத்துக்கு உங்கள் மேலே வந்துட்டு உங்கள் தலையிலேயே பேக்கெட்டில் ஃப்ளவரை தூக்கி அடிச்சிடுறான். ஸோ அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே விழுறீங்க. அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேபி உங்களை எழுப்பிட்டுருக்கு. டாடி அம்மாவுக்கு என்னாச்சு டாடி அப்படின்னுமா சொல்ல ஜிவன் நல்லா கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே வெளியே போயிடறான். டாடி நில்லுங்க சொல்ல ஜிவன் போயிடுறான். பேபி உட்காந்து அழுதுட்டுருக்கா. வேகமாக போயிட்டு டேவோட ரூம் தான் நாக் பண்ணுறா. அங்கிள் அங்கிள் டே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டேவன் ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அப்பா அடிச்சிட்டாரு, அம்மாவுக்கு ப்ளட்டு வருது சொல்லிட்டு அழுகுறான் குழந்த. ஏன் அழாது இல்லையா அப்போ பழாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தவங்களுக்கு அப்படியே ப்ளட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஜிவன் செம்மக்காண்டு சுத்தமாக அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மேலே ஏதோ ஒரு சம்திங் ஏதோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ பாட்டு கேட்குறான். சிம்மன் என்ன தான் நினச்சிட்ருக்க எனக்கு புரியல. எதுக்குடா பேப்பர் தள்ளிவிட்டு எதுக்குடா ஒயின் அப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்ல. இவன் உன் ஒய்ஃப் உன் குழந்தடா. அவங்க வெறுப்பேத்தாதாவது என் குழந்த கிடையாது. திஸ் நாட் மைண்ட் தட் நாட் மைண்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் போதும் ஜிம்மன் எனாஃப் போதும். இவ்வளோ சொல்கிறல்ல வா நம்ம போய்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ அது உன் குழந்தைன்னு உனக்கே அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு சரி போகலாம் என் குழந்த தான் இல்லையா அப்படின்ற நம்பிக்கையில் ஜிம்முன்னு போகிறான். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ ஜேஹூப் தான் ஆப்வியஸ்லி டாக்டரு. ஸோ வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ அதாவது எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க வாசல்லாம். ஸோ வந்துட்டு ஜிம்மன் அண்ட் நீங்கள்
அண்ட் வந்துட்டு கிம் ஸோ எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு பேபிஸ் அது மாதிரி உங்கள் பேபிஸ் நிற்கிது. ஸோ கிம் வீக்கு வந்துட்டு பேபிஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் பேபிக்கு பிளான் பண்ண கிடையாது. அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோதான். ஸோ ரிசல்ட்டு வந்துட்டு சொல்கிறாரு பாசிட்டிவ் தானே, அது உன் பேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே அவன் பைத்தியம் பிடிச்சி போய் கத்துறான். ஸோ வந்துட்டு அப்படியே மொத்த பேர் திரும்பி பார்க்குறாங்க. அவனை அப்படியே அவங்க கொஞ்சம் நேரத்தை அப்படியே வாட்ச் பண்ணுறத விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள், நான் அவளை டச் பண்ணது கூட கிடையாது அந்த பர்ப்பஸில், இது வாய்ப்பே இல்லை, அது என் குழந்தை கிடையாது, எல்லோரும் சேர்ந்து போய் சொல்கிறீங்களே இந்த மாதிரி கத்திகிட்ருக்காரு. ஸோ இப்படியோ பிளாப்லான்னு பேசிகிட்டு இருக்கிறது பக்கம் பேபி வந்துட்டு இதெல்லாம் கேட்க அழுகுது. ஸோ பேபி பற்றி தானே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஜோ கிடையாது. ஸோ கிம் தூக்கி வச்சிட்ருக்கா. பட் இருந்தாலும் அழுதுட்ருக்கேன். ஸோ இப்போ சடனாக ஒரு மிகப்பெரிய கன்சர்ட் சவுண்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காடுறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த கன்சர்ட் சவுண்ட் முடிச்சுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே நீங்கள் சரிஞ்சு விழுறீங்க. அவ்வளோதான், டேக்கும் சரி கிம்முக்கும் சரி உயிரே இல்லை. பேபிலாம் அவ்வளோதான். மம்மி என்னாச்சு மம்மி என்னாச்சு மம்மி இந்த மாதிரி பார்க்க. ஸோ உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஜிம்மனோட கன்சர்ட்டை வாங்கிக்கிட்டீங்க. ஸோ ஜிம்மன் இப்போ சேஃப் ஆகிட்டான். பட் நீங்கள் கிரிட்டிக்கலாக ஆகிட்டீங்க. நீங்கள் ஜிம்மன் தலையை பிடிச்சி உட்காந்துட்ருக்கான். ஸோ எதுக்கு வந்துட்டு போய் சொன்னவன் எதுக்கு நம்மளை காப்பாற்றணும், அண்ட் வந்துட்டு அவள் எதுக்கு போய் சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. பண்ணி இப்படி காலில் வைக்கிறான். ஹலோ மிஸ்டர் பார்க் ஜிமின், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸை பொறுக்கி புறம்புக்கு நீ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் நான் தான். என்னடா உனக்கு 2 ட்ராப் வச்சேன், அதில் உனக்காகவே வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்குனே ஒருத்தி வந்து பிறந்திருக்கா போலியே, எல்லா டைமும் உனக்கு காப்பாற்றிடுறா. முதல் தடவையே அப்படி தான், இப்போயும் அப்படி தான் சொல்ல. ஸோ ஜிம்னுக்கு ஒன்றும் புரியல. டேய் நீயே உன் வாழ்க்கையில் முறையாக என்ன வந்துட்டு இன்றைக்கி தான் அட்டாக் பண்ணியிருக்க, நீ 2 தடவை அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க. ஹலோ மிஸ்டர் என்ன சொல்கிறீங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களை நான் அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல. வாட் அப்படின்னு கேட்க. அப்போயும் இவ தான் வந்து காப்பாற்றினா, அப்போவே இவ்வளோ சாப்பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு புரியல மாதிரி சொல்ல. உன் பொண்டாட்டி தான்டா உன்னை அன்னைக்கும் ஜேஜூவில் காப்பாற்றினா, இல்லைனா நீ அன்றைக்கே செத்துருப்படா, ஏன்னா உனக்கு 5வது வருஷம் டெத் ஆனிவர்சரி கொண்டாடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் பொறுக்கி நீ மட்டும் கையில் மண்ணை செத்தடா அப்படின்ற மாதிரி ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. இன்னும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஜேஜுக்கு வந்துட்டு நம்ம எப்போ அவளை பார்த்தோம், அவள் எப்போ நம்மளை காப்பாற்றினா, இவன் எப்போ நம்மளை அட்டாக் பண்ணான்னு பைத்தியம் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு உங்களுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டே வந்துட்டு ஜிம்மனை தேடி வராரு. ஸோ ஜிம்மன் இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஜிம்மனா இந்த மாதிரி டே சொல்ல, என்னடா நீ வேறு அப்படின்ற மாதிரி கேட்க. சாரி அப்படி சொல்ல, எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. அது பையன் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரீசனே நாங்கள் தான்டா அப்படி சொல்ல. இல்லை புரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மன். அது நானும் கிம்மும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணோம். பட் உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் மேரேஜ் எப்படியாவது பிளான் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ காலேஜ் படிக்கும்போது ஒன்று வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தா, அது எங்களுக்கு தெரியும். அதனால் அவளை வந்துட்டு மிரட்டணும். நீ மட்டும் வந்துட்டு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடு, ஜிம்மனோட மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா வந்துட்டு அவன் கண்டிப்பாக செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டணும். அவளும் உன் மேலே இருக்க லவ்வில் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இப்போ தான் உண்மையவே சொல்கிறான். ஜிம்மனுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ஜிம்மன் வந்துட்டு என்னடா சொல்கிறா, இது என்ன இவ்வளோ நாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அப்படியே காலரை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. சாரி ஜிம்மன் சாரி அப்படி சொல்லிட்டு கேட்குறான். போய் தொலை அப்படின்ற மாதிரி ஒரு அது சரி அப்போ பேபி அப்படின்ற மாதிரி சொல்ல. பேபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அது ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு எது நடந்திருக்குன்னு நாங்கள் நினச்சோம், அது எங்களுக்கு தெரியல, அது உனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிடறான். ஸோ வந்துட்டு ஜிம்மன் நினைக்கிறான் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியலைன்னா உள்ளே படுத்துட்ருக்க ஒருத்தி எஞ்சால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கிம் வந்துட்டு உட்காந்து லியா பேபியை சமாதானப்படுத்துகிறா. பட் லியா பேபி சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை, பயங்கரமாக அழுகுறா. மம்மி மம்மி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் இப்படியே வந்துட்டு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே வரான். ஸோ எனக்கு அவனோட தப்பெல்லாம் புரியுது. ஸோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. நான் இன்னும் ஃபுல்லாக வந்துட்டு அவனுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகலை. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு வேளை அது உண்மை தானோ இல்லையா, நம்ம பேபி தானோ அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் தாட் போயிட்டு இருக்கேன். அப்போ ஜிம்மனை பார்த்து இல்லையா போயிட்டு அப்படியே லெக்ஸ் ஹக் பண்ணிக்கிறா. டாடி மம்மிக்கு என்னாச்சு டாடி, அம்மா வர சொல்லுங்கள் டாடி அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பேபியை தூக்குறான்.
ஸோ தூக்க பேபிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்ன நம்ம டாடி நம்மளை தூக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ அழுதுட்டு இருந்த பேபி சிரிச்சுட்டு, டாடி டாடி என்ன தூக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அழுகவும் செய்கிறா, சிரிக்கிறா அப்படியும். டாடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அம்மாக்கு அண்ணா ஆகாது சரி அழாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்மனு பேபிக்கு வந்துட்டு அப்படி உங்களை பற்றிலாம் மறந்துட்டா. ஸோ வந்துட்டு சிம்மன் தூக்கிட்டான், அவளை கொஞ்சிட்டான், அவள்கிட்ட பேசிட்டான் ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையிலேயே அப்படின்றது பேபிக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு குட்டி குழந்தைக்கு தான் ஹாப்பினஸ்ஸே. ஸோ வந்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா சிம்மனை. ஸோ டாக்டர் வந்துட்டு அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பேபி இறக்கி விட்டு, இரு நான் உன்னை மம்மி கிட்ட கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்டு போகிறேன், நான் போய் பாட்டு வரேன் சொல்லிட்டு வேகமாக உள்ளே தான் ஓடி வரான். நீங்கள் இப்போ தான் ஐஸை லைட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு சிம்மன் தான் முன்னாடி இருக்கான். சொல்லுவான், என் ஜேஜோவில் என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடி அப்படின்ற மாதிரி அவன் பைத்தியம் மாதிரி கத்துறான். ஸோ எனக்கு புரியல, எனக்கு வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சாகணும், இது எல்லாத்துக்கும் உன்னால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லி கேட்டுட்ருக்கான். எதுக்காக நீ என்னை மீட் பண்ண, உன்னை மீட் பண்ணுறதுக்கு எதுக்காக மேரேஜை ஸ்டாப் பண்ண, எப்படி பேபி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் பல கொஷின் கேட்குறான். ஸோ வந்துட்டு வெயிட் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். ஸோ அவனும் அப்படி கேட்குறான், உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது சிம்மன். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து உன்னை நான் சின்சராக லவ் பண்ணேன். நானும் அதே கிளாஸில் தான் உங்கள் கூட தான் படித்தேன். பட் கிம்முக்கு தெரியும், டேக்கு தெரியும், பட் உனக்கு என்ன தெரியாது. ஏன்னா நீ கேர்ள்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே அவ்வளோ பேச மாட்டா, ரொம்ப அமைதியாக இருப்பாப்போ. அதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. உன்னை ரொம்ப வந்துட்டு லவ் பண்ணேன், வந்துட்டு ரொம்ப உருக்கி லவ் பண்ணேன். அண்ட் என்னால் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி அப்படி சொல்லிட்டு உன்னை மறந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டு என்னோடய கெரியரை பார்க்க ஆரம்பித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னோட மெமரிஸ் என்னை விட்டு போகல. நான் உன்னை அப்போயும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நம்ம ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு ஒரு 1 year கழிச்சு நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்குக்காக நான் ஜேஜோவில் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே போகலாம் ஃப்ளாஷ்பேக்குக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டலில். ஸோ ரூம் எடுத்தேன். ஸோ சேம் ஜேஜோ ஐலாண்டில் வந்துட்டு நம்ம சிம்மன்ஸை வந்துட்டு அவன் சில் பண்ணுறதுக்காக சும்மா வந்திருப்பான். ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் பாரில் உட்காந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறான். அப்படி இருக்கிற எல்லா ட்ரிங்க்கையும் வச்சு குடிச்சிட்ருக்கான். ஸோ தலைக்கால் புரியாமல் குடிச்சிட்டான். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு புரியல. திடீர்னு அதில் கன்சர்ட் சவுண்டு. ஸோ ஜிம்மன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜிம்மனால் அட்டாக்கும் பண்ண முடியல. ஸோ அவன் ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சிடறான் தடுமாறி இப்படியே ஓடுறான். ஸோ ஓடி வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நீங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு கீழே தான் வந்துட்டு அந்த ஹால் இருந்திருக்கும், அதாவது அந்த பாரு. ஸோ மேலே வந்துட்டு அப்படி வந்துட்டுருக்கான். ஓட முடியாமல் ஜிம்மன் எப்படி தப்பிச்சானா ஓடி வரான். பட் அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்படி வந்துட்டுருக்கான். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்கு உங்கள் ரூமை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வருத்தப்பட்டு ஜிம்மன் டக்குன்னு அப்படியே உங்களையும் சேர்த்து அந்த ரூம்குள்ளே புஷ் பண்ணி அப்படியே டோர் லாக் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் எப்போ தான் ஜிம்மனோட ஃபேஸை பார்க்குறீங்க, ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மன் இங்கே என்ன பண்ணுறேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மன் அவன் கான்சியஸ்லேயே கிடையாது, அவன் ஃபுல் போதையில் இருக்கான். ஸோ நீங்கள் தான் இப்போ வந்துட்டு அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. ஸோ வெளியே நிறைய சவுண்ட் கேட்டுட்ருக்கு. எங்கடா போனோம் அந்த ஜிம்மன், இங்கே தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தேடிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுது, சரி யாராவது ஜிம்மனை கொள்றதுக்காக வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிம்மன் அவங்களுக்கு தான் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஜிம்மன் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றதெல்லாம். ஸோ அண்ட் மாஃபியாவும் கூட அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே வந்துட்டு உங்களை தான் பிடிச்சிருப்பான். ஸோ அப்படியே ஆக்ட் பண்ண மாதிரி அப்படியே உங்களோட சேர்த்து அந்த பெட்டில் விழுறான். ஸோ ஜிம்மனுக்கு அப்படியே சுத்தமாக வந்துட்டு ரொம்ப குடிச்சிருப்பான். அது வந்துட்டு ஓடி வந்ததுக்கு அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மிட் நைட் ஆகுது. ஸோ அப்படியே நீங்களும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. திடீர்னு வந்துட்டு ஜிம்மனை பார்த்தா ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிடுது அவனுக்கு. அவன் கான்சியஸ்லேயே கிடையாது. அவனுக்கு அங்கே என்னவோ பண்ணிகிட்டு இருக்க போதையில். ஸோ நீங்கள் ஜிம்மன் கிட்டே போய்ட்டு ஜிம்மன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே சடனாக உங்களுக்கு பிடிச்சி கீழே இழுத்துடுறான். ஜிம்மன் போல் மேலே போய் விழுந்துறீங்க. ஸோ அவன் கான்சியஸ்லேயே இல்லை, அவன் எனக்கு என்ன பண்ணுறானே தெரியல. ஸோ அப்படியே இப்போ ரொம்ப நீடாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் தான் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. ஆஃப்டர் தட் அவன் உங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கான். ஸோ உங்களால் வந்துட்டு அதை ஏற்றுக்கவும் முடியல. ஸோ உங்கள் க்ரெஷ்ஷு, ஸோ வந்துட்டு அது உங்கள் ஒன் சைடு லவ். பட் அவனுக்கே தெரியாமல் வந்துட்டு அவன் கூட நம்ம இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஸோ ஒரு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு
உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஆஃப்டர் தட் ஜம்முன்னு ஏந்திச்சு பார்க்குறான், எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு சரி நம்ம இருந்த இதில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்க்குற டைம் ஜம்முன்னு இல்லை. ஸோ உங்களுக்கு புரியுது சரி அவன்தான் அவனுக்கு அது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி நம்மளுக்கும் அப்படியே நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு 1 மந்த் போயிருக்கும். ஆஃப்டர் தட் 1 மந்த் தான் ஜிம்மனுக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஜிம்மனுக்கு அதில் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மன்லாம் ஓகே சொல்லிட்டான்னு தான் உங்களுக்கு தெரிய வருது. எப்படியோ ஜிம்மன் ஹாப்பியாக இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. நீங்கள் அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த பக்கம் இருந்து நீ மட்டும் ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கல, அவன் கிம் கூட நடக்கிற மேரேஜை நீ மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையேன், கண்டிப்பாக உன் ஜிம்மன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ மிரட்டுறாங்க அவங்கள. நீங்கள் என்ன ஜிம்மன் உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஜிம்மன் மேரேஜை வந்துட்டு ஸ்டாப்பும் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஜிம்மன்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு நாள் இவ்வளோ தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோமே, அப்போவே விட்டு கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ 2 தடவை நம்ம உயிரை காப்பாற்றிருக்கா. பட் நமக்கு எது தெரியல, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஐம் சாரி வயன், ஐம் சாரி, நான் உன்னை தப்பாக வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஐம் சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்குறான். ஸோ என் குழந்தையவே நான் என் குழந்தையில நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ இதை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்போவே ரியலைஸ் பண்ணியிருப்பேன்லடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு இப்போ தோணலை அவன்கிட்ட நான் இதை சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் உள்ளே வராங்க. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மேமுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சொல்லிட்டு ஒன்று வெளியே போயிடலாம். ஸோ பேபி வந்துட்டு டாடி மம்மிக்கு என்னாச்சு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ ஜிம்மன் பேபியை தூக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஐம் சாரி பேபி, ஐம் சாரின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் என் குழந்தையவே நான் என் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோ பெரிய முட்டாள், ஐம் சாரி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், நான் என் குழந்தையே வச்சுட்டு எதுவும் என் கூட இருக்கிற பொண்ணு என்னோடய பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தி தப்பு பண்ணிட்டு ஜிம்மின் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிட்டு அழுகுறான் பேபியா. ஸோ பேபி வந்து ஜிம்மன் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுது, டாடி அழாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மன் வந்துட்டு பேபி வந்துட்டு அழுகுறதையும் தொடச்சி விட்டுட்டு டாக்டர் வெளியே வந்தோடனே நம்ம போய் மம்மியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு பேபி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஜிம்மன் பேபி இப்படி உட்காந்து கொஞ்சிட்ருக்கான். ஸோ 5 இயர்ஸாக விட்டு பொண்ணுலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கான். ஸோ தான் குழந்த கூடவே வந்துட்டு அது 4 இயர்ஸாக ஸோ தான் குழந்த கூடவே ஹாப்பியாக இல்லாமல் எவ்வளோ வெறுத்துருக்கும் அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் புரியுது. சொல்லிட்டு நம்ம லியாக்கு ஜிம்மன் அவ்வளோ பிடிக்கும். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஜிம்மன் காது கொடுத்து கூட பேச மாட்டேல. ஸோ அதுவும் சின்ன குழந்தைல. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் பேபிக்கு செம்ம ஹாப்பியாகுது. தின்னவங்கள பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க, டாக்டர்லாம் வெளியே போயிடுறாங்க. ஜிம்மன் கிட்ட சாரி ஃபைன் அப்படிமா சொல்கிறான். ஸோ நீங்கள் இல்லை விடு ஜிம்மன், நீ இப்போ புரிஞ்சுட்டல்ல அதுவே போதும் அப்படிமா சொல்ல நான் இனிமேல் உங்கள் கூட தான் என் லைஃப், இனிமேல் எப்போவுமே உங்கள் கூட தான் வாழுவேன் அப்படி சொல்லிட்டு அவர். ஸோ அப்படியே உங்களை ஒரு கையில் ஹக் பண்ணிட்டு அப்படியே பேபி ஒரு கையில் ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் சாரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் நம்ம இதோட வந்துட்டு இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 1 ஷாட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் all the namis, okay, tata baba namis, love you, and bura hai, அதாவது சராங்கி and bura hai, so okay, tata baba namis.